ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவத்திலிருந்து 64th ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் மேன் ஏப்ரல் 2025 அண்ட் 35 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் உமன் ஏப்ரல் 2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.joinindianarmy.nic.in அப்படின்றது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, அன்மேட் மேல் அண்ட் அன்மேட் ஃபீமேல் தான் இதுக்கு எலிஜிபிள். அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன், நேபாள், மைக்ரேட் பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸான கென்யா, உகாண்டா, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் தான்சானியா, ஜாம்பியா, மால்வியா, ஜீரோ, எத்தியோப்பியா, வியட்நாம் இது போன்ற கண்ட்ரிகளில் இருந்தாலும் நம்முடைய நாட்டில் வசிக்கக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் 64th மேன் அண்ட் எஸ்எஸ்சி உமன் டெக்னிக்கல் 35 இந்த 2 ரெக்யூர்மெண்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏப்ரல் 1998 1 ஏப்ரல் 2005 நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தீங்க அப்படின்னா இது தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்ஜினியரிங் டிகிரியில் ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுக்கிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே இந்த ஒரு அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி டெக்னிக்கல் 64th மேனுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் சிவிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் அதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு 33 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து 64 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து 101 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எஸ்எஸ்சி டெக்னிக்கல் 35 உமன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிலேருந்து 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 381 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. ப்ரொமோஷன் கிரைட்டேரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட்டில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்ததாக கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல் டிஎஸ், கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10ல் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்ததாக கேப்டன், மேஜர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10Bயில், லெவல் 11ல், லெவல் 12Aல இந்த மாதிரியான பே லெவல்லாம் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.joinindianarmy.nic.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆஃபீஸர் என்ட்ரியில் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 16 ஜூலை 2024 14 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக போய் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி கிடைக்கிறதில்ல. அதனால் வாய்ப்பு வரும்போதே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக அமையட்டும். இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.